வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தோடைய தண்ணியும் இது என்ன பயன் தருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஜீரக தண்ணியை நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடலில் அவ்வளோ மாற்றங்கள் தெரியுங்களாம். இரவுலையும் பகல்லையும் நம்ம இந்த ஜீரக தண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு நோய் தொற்று அண்டாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீரக தண்ணியை நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வயிறு பிரச்சனை எல்லாமே சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு உபசம், வயிறு வலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல், இது எல்லாமே க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதனோட பேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதனோட பேரே பார்த்தீங்கன்னா சீரகம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சரி செய்யும், ஜீரணத்தையும் சரி செய்யுன்றது தான் இந்த ஜீரகத்தில் அடங்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்களா. இந்த ஜீரகத்தை நீங்கள் அப்பப்போ எடுக்கும் போது என்ன ஆகும்னா ரத்த அழுத்தத்தை சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பொட்டாசியமும் மெக்னீஷியமும் நிறையவே இருக்குங்களாம். அதனால் ரத்த அழுத்தத்தையும் ரத்த சமநிலையில் படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குங்களாம். இந்த ஜீரக தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு ஜீரகம் எடுக்கும் போதும் ஜீரக தண்ணியை 2 வேளை எடுக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பெண்கள் அவசியம் இந்த ஜீரக தண்ணியை பீரியட்ஸ் டைமில் கூட எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி எல்லாம் இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை இது நல்லாவே சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஜீரக தண்ணியை 2 வேளை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை எடுக்கலாம். ரொம்ப சிறந்த இதை குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் சுடு தண்ணி வைக்கும் போது ஒரு 4 ஜீரகத்தையும் அதில் போட்டு காய வச்சு கொடுத்து பாருங்கள். உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாத வயிறு புண்ணு இருந்தாலும் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க கண்டிப்பாக ரெகுலராகவே நீங்கள் டெய்லியுமே ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வயிறு எல்லாமே க்ளீனாக இருக்கும், அப்புறம் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீரக தண்ணி எடுக்கும் போது ரத்த சுத்திகரிப்பு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளட் பியூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் ஆகுது இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த ஜீரக தண்ணி எடுக்கும் போது ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. கண்டிப்பாக இதை எடுங்க. இவ்வளோ நன்மைகளும் இந்த ஜீரகத்தில் அடங்கியிருக்குங்க. அதுக்கு தான் எப்பயுமே இந்த ரசம் கூட சாப்பிடும்போது ஜீரண சக்தி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜீரகத்தெல்லாம் நல்லா பொடி பண்ணி போடுவோம். எப்பயுமே சாம்பார் வைக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை பருப்பில் வேக வச்சு கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஜீரக தண்ணியை குடிக்க சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த கால் வீக்கம் அதெல்லாம் சரி செய்யும் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ ஜீரகம் எப்பயுமே எல்லாருமே எடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கும் இந்த ஹாட் வாட்டரில் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அதுவே அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரகத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள். ஒரு 4 ஜீரகத்தை டெய்லியுமே நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக இதெல்லாமே பயன்படுத்தி பாருங்கள். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க இந்த ஜீரக தண்ணி எடுக்கும் போது அதுவும் சரி செய்யும். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.